வணக்கம் மாருதி. அதான் இந்த ஜிஎன்சி கவுன்சில் கூட்டமானது 56வது கூட்டம் தற்பொழுது நடைபெறுகிறது. ஏற்கனவே 55 கூட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிலையில்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியபதி பவனில் இந்த கூட்டமானது தற்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் கூட்டமானது நடைபெறுகின்றது. பல்வேறு மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் உட்பட பல்வேறு பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார்கள். நான் பார்த்த போல 2 நாட்கள் இந்த கூட்டமானது நடைபெறுகின்றது. இன்றும் நாளையும் இந்த கூட்டமானது நடைபெறுகின்றது. 2 நாட்களும் காலை 11 மணிக்கு தொடங்கி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த கூட்டமானது தற்பொழுது நடைபெறுகின்றது. ஏனென்றால் இந்த வரி விகிதங்களில் மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வரி அடுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் 12% மற்றும் 28% அந்த ஜிஎஸ்டி அடுக்குகள் ஏற்கனவே இருக்கின்றது. அதனை நீக்கி 5% மற்றும் 18% மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு திட்டத்தை இந்த கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அங்கீகரிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 12% வரி விதிக்கப்படும் பொருட்களில் நாம் பார்த்தது போல 99% கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பொருட்கள் இந்த 5% அடுக்குக்கு மாற்றப்படலாம் என்று ஒரு தகவலானது இருக்கின்றது. அதே நேரத்தில் 28% அடுக்கில் உள்ள 90% பொருட்கள் 18%த்திற்கு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாம் பார்த்தது போல பல்வேறு இந்த புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி குறைப்பது, உணவு பொருட்கள் உள்ள ஜிஎஸ்டி விதங்களை குறைப்பது உட்பட பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று இந்த குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த கூட்டமானது கூடியிருக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தது போல இன்று காலையில் இந்த எதிர்க்கட்சி மாநிலங்களைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள் டெல்லியில் கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் கூடி இந்த கூட்டம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் சார்பில் இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது, என்ன மாதிரியான ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றது என்பதையும் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த கூட்டத்தில் அவர்கள் என்ன வலியுறுத்தினார் என்பதை கூட்டத்திற்கு பின்னர் அவர்கள் தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. இந்த நிலையில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கிடையே தற்பொழுது இந்த கூட்டமானது ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 56வது கூட்டம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வருகிறது.